எப்பொழுதெல்லாம் அதிமுக விழுந்து கிடந்ததோ அப்போது அவர்களை ஏற்றிவிட்ட ஏணியாக இருந்தது தங்கள் கட்சிதான் என்று பாமக வழக்கறிஞர் பாலு பதிலடி கொடுத்துள்ளார். எனவே ஜெயக்குமார் நன்றி மறந்து பேசக்கூடாது என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரங்களை எங்கள் தொண்டர்களுக்கு விளக்குகிறார். திமுக மீது இருக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்கள், அதிமுக இப்பொழுது 4 பிரிவுகளாக பிரிந்து இருக்கக்கூடிய நிலைகள் என்றாலும் அது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை என்பதை அவர் தெளிவுபடுத்திவிட்டு நம்முடைய களம் நன்றாக இருக்கிறது என்று தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய செய்தியை சொல்கிறார். இதை புரிந்து கொள்ளாமல் என்ன பேசினார்கள் என்று தெரிந்து கொள்ளாமல் 2019 21 வரை அதிமுக ஆட்சியில் தொடர்வதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்பதை அவர் மறந்து போய் இந்த விமர்சனத்தை வச்சுக்கிறார். பாவம். அதனால் இது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இதற்கெல்லாம் விளக்கம் சொல்லி இதற்கு ஒரு திரும்பி கருத்து போர், வார்த்தை மோதல்கள் இதை செய்ய நாங்கள் விரும்பலை. எப்பொழுதெல்லாம் அதிமுக விழுந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்களை ஏற்றிவிட்ட ஏணியாக இருந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. எனவே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் பொது தளத்தில் தன்னுடைய கருத்தை சொல்லணும். அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரானதே அதிமுகல தான். ஏறி ஏனிய மறக்க கூடாது, நினைத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அன்புமணி ராமதாஸோட பேச்சுக்கும் கண்டனத்தை பதிவு செய்யறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. அந்த 22 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலைமை வந்தப்ப அனைத்து இடங்களிலும் அதிமுக போட்டியிடுவதற்கும் அதில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்கு, அதுவும் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி பலமாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நாங்கள் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொடுக்கப்பட்டதை நன்றியோடு அவர் நினைத்து பார்க்கணும்.